இதயம் கனிந்த பணிவான வணக்கம் அன்பர்களே. பகவத்கீதையை சிம்பிளாக புரிஞ்சுக்க குரு அருளும் இறையருளும் வேண்டி தோங்குவோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 2லேருந்து ஸ்லோகம் 70லேருந்து 72 வரைக்கும். முதல்ல ஸ்லோகம் 70. ஆபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாபஃ பிரவிஷந்தி யத்வத் தத்வத் காமாயம் பிரவிஷந்தி சர்வே ஷசாந்தி மாப்னோதி ந காமகாமி. இதோட அர்த்தம், அனைத்து திசைகளிலிருந்தும் கடலில் பாயும் ஆறுகள் கடலை நிரம்பி வழியச் செய்யாது. அதுபோலவே ஆசையை தூண்டும் புலன்கள் ஒரு ஞானியின் இதயத்திற்குள் பாய்ந்தாலும் அங்கே அவர் தன் ஆத்மாவில் ஒன்றிணைந்து அமைதியில் நிலைத்து இருப்பதால் சலனப்படுத்தாது. ஆனால் ஆசைகளை விரும்பும் லௌகீக மனிதன் அமைதியடைய முடியாது. அடுத்து ஸ்லோகம் 71. விஹாய காமான்யஸ் சர்வான் புமாம்ச்சரதி நிஸ்ப்ருஹः நிர்மமோ நிரஹங்காரः சசாந்திமதி கச்சதி. இதன் அர்த்தம், ஆசைகளற்று பற்றுக்களிலிருந்து விடுபட்டு நான் மற்றும் எனது என்ற உணர்வில்லாமல் சுதந்திரமாக சஞ்சரிக்கும் உயர்ந்த ஆத்மா பரமசாந்தியை அடைகிறது. அடுத்து ஸ்லோகம் 72. ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த நைனாம் ப்ராப்ய விமுஹ்யதி ஸ்தித்வா ஸ்யாமந்த காலேபி பிரம்ம நிர்வாணமிருச்சதி. இதன் அர்த்தம், ஓ பார்த்தா, இதுவே பிரம்மநிலை. இதை அடைந்தவர் மீண்டும் லௌகீக பொருட்களில் மயக்கமடைவதில்லை. மரணத்தருவாயில் இந்த நிலை கிடைக்கப்பெற்றவர் கூட இறைவனுடன் இரண்டர கலந்து ஐக்கியமாகிறார். இந்த 72வது ஸ்லோகம் தாங்க 2வது அத்தியாயத்தோட கடைசி ஸ்லோகம். ஸோ இதோட நம்ம அத்தியாயம் 2 முடிக்கிறோம். இப்போது இந்த ஸ்லோகங்களோட விளக்கத்தை சிம்பிளாக புரிஞ்சிக்க முயற்சி செய்வோம். காமம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆசை, டிசையர் அப்படின்னு அர்த்தம். நாம் இந்த ஆசைகளை நம்ம புலன்கள் வழியாக சென்சஸ் மூலமாக தாங்க அனுபவிக்கிறோம், ஃபுல்ஃபில் பண்ணுறோம். கண்ணால் ஒரு பொருளையோ ஒரு ஆளையோ பெண்ணையோ பார்க்கும்போது அந்த உருவம், ஷேப் சம்மந்தப்பட்ட கற்பனைகளை நம்ம மனசுக்குள்ளே காட்சிகளாக சீன்ஸாக ஓட விட்டு அதை நம்ம மனசுக்குள்ளேயே அசை போட்டு பார்த்து அனுபவிப்போம். காம பார்வைன்னா எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு ஏங்கி பார்க்கறது தாங்க. ஒரு வாசனை வரும்போது அது மாம்பழ வாசம், சாம்பார் வாசம், குழம்பு வாசம்னு மோப்பம் பிடிச்சி நம்ம மனசுக்குள்ளேயே அந்த டேஸ்ட்டை ருசிக்கிற மாதிரி அனுபவிப்போம். இப்படி நம்ம ஐம்புலன்கள் 5 சென்சஸ் மூலமாக அனுபவிக்கிற இன்பங்கள் எல்லாம் நம்ம மனசை அலைக்கழிக்க வைக்கும். இந்த சென்சஸ் மூலமாக அனுபவிக்கிற லௌகீக இன்பங்களை பற்றி மட்டுமே எப்பவும் நினச்சிக்கிட்டு இருக்கிறவரை காமகாமி அப்படின்னு சொல்லுவாங்க. காமகாமி இஸ் a person always desiring for worldly pleasures. இப்படி காமகாமியாக இருக்கிற ஒருத்தர் சாந்தி நிலையை அடையவே முடியாதுன்னு பகவான் இந்த 70வது ஸ்லோகத்தில் சொல்கிறாருங்க. ஏன்னா காமகாமியோட மனம் எப்பவும் புலன் சார்ந்த பொருட்கள்லையும் அது கொடுக்கும் அல்ப சந்தோஷத்தை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கிறதுனால அவர் மனசுக்கு அமைதி கிடைக்காது, நிரந்தர சந்தோஷம் கிடைக்காது. அலைப்பறிக்கிற ஆறுகள், ரிவர்ஸ், நதிகள் எல்லாம் எப்படி கடலில் சமுத்திரத்தில் கலந்ததுக்கப்புறம் அமைதி அடையுதோ அந்த மாதிரி நம்ம சென்சஸ், புலன்கள் எல்லாத்தையும் அடக்கி
நம்ம ஆத்மாவான சமுத்திரத்தில் ஐக்கியமானோன்னா நிரந்தர சந்தோஷம், பரிபூர்ணமான அமைதி நிலை நமக்கு கிடைக்கும்னு பகவான் சொல்கிறாருங்க. ஆபக அப்படிங்கிற வார்த்தைக்கு நீர், நதி, ரிவர், ஆறுன்னு அர்த்தம். பஞ்சாப் அப்படிங்கிற வார்த்தையை பஞ்ச ப்ளஸ் ஆபக அப்படின்னு பிரித்தோன்னா அது 5 ஆறுகள் ஓடும் த லேண்ட் ஆஃப் 5 ரிவர்ஸ் அப்படிங்கிற பஞ்சாப் அப்படிங்கிற மாநிலத்தை குறிக்கும். அப்படின்னா பஞ்சாபகேசன் அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 ஆறுகளையும் தன்னோட ஜடாமுடியில் கட்டி அடக்கின ஈஸ்வரனை குறிக்கும். இப்படி நாமளும் நம்ம ஐம்புலன்களான எப்பவும் லௌகீக விஷயங்களுக்காக அலைபாஞ்சிட்டு இருக்கிற 5 சென்சஸ்ங்கிற 5 நதிகளை, 5 ரிவர்ஸை நம்ம இதய மையத்தில் அந்த சர்வேஸ்வரன் குடியிருக்கிற நம்ம ஆத்மாவில் கட்டி போட்டோன்னா நாமளும் பஞ்சாபகேசனா நம்ம புலன்களுக்கு 5 சென்சஸ்க்கு எல்லாத்துக்கும் ஈஸ்வரனாக இருக்க முடியுங்க. இதைத்தான் பகவான் கிருஷ்ணர் 71வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். எப்போ ஒருத்தர் தன்னோட லௌகீக இன்பங்கள் சார்ந்த பொருட்கள் மேலே இருக்கிற ஆசைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு சகலத்தையும் துறந்து தியாகம் பண்ணிட்டு இந்த சிற்றின்பங்களுக்காக ஏங்காமல் லௌகீக விஷயங்களை எல்லாம் என்னோடது அப்படிங்கிற உரிமை உணர்வு கொள்ளாமல் அகங்காரமும் இல்லாமல் இருந்தால் அவர் பரிபூர்ண அமைதியை அடைய முடியும்னு பகவான் சொல்கிறாருங்க. அடுத்த ஸ்லோகத்தில் பிராமி ஸ்திதி, பிரம்ம நிர்வாணம் அப்படின்னு 2 விஷயங்களை பற்றி பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார். இதை ரமண மகரிஷி உள்ளது 40 பாடலில் இப்படி சொல்கிறார். நான் உதியாது உள்ள நிலை, நாம் அதுவாய் உள்ள நிலை அப்படிங்கிறாரு. கற்பூரம் கொளுத்துனா எப்படி நெருப்பு அந்த கற்பூர தூளை கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம கம்ப்ளீட்டாக எரிஞ்சு கற்பூரம் அப்படிங்கிற ஒரு பொருளே இல்லாமல் காணாமல் போகிற மாதிரி நான்கிற ஈகோ, அகங்காரம் வராமல் அந்த நான்கிற எண்ணமே நமக்குள்ளே தோணாமல் நம்ம நித்திய சத்தியமான ஆத்ம நிலையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பிரம்மன் அப்படிங்கிற இறைத்தன்மையை உணர்றது தாங்க பிராமி ஸ்திதி அப்படிங்கிற அந்த ஆன்மீகத்தின் மிக உயர்ந்த நிலை. தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கியத்தின்படி தத், அது, தட் அப்படிங்கிற அல்டிமேட் ரியாலிட்டி, அப்சல்யூட் சுப்ரீம் அல்மைட்டியோட பிரம்ம நிலையிலேயே இருக்கிறதாங்க ஃபைனல் சுப்ரீம் பீஸ்ஃபுல் ஸ்டேட்டு. அந்த காலேனா கடைசி காலமான நம்ம வாழ்க்கை முடிஞ்சு கடைசி மூச்சு பிராணன் போய் உயிர் விடும் நேரத்தில் கூட அந்த பகவான் நினைப்பு வந்து இந்த பிரம்ம நிர்வாண நிலை அடைஞ்சு போதும்பா சாமி அப்படின்னு கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆனோன்னா கூட போதுங்க, நாம் பிறவா நிலை அடைஞ்சு நற்கதி சத்கதி அடையலாம், பரிபூர்ண சாந்தி அமைதி அடையலாம் அப்படிங்கிறார் பகவான். வாங்க இதயத்துக்குள்ளே இருக்கிற பரபிரம்மனை ரெகுலராக தியானம் பண்ணுவோம். நாமளும் கிருஷ்ணா, ராமா, கோவிந்தா, சிவசிவா, நாராயணா, முருகா அப்படின்னு பகவான் நாமா சொல்லி பழகுவோம். அப்போ தான் நமக்கு கடைசி காலத்தில் இறை நினைவு வந்து சரணாகதி அடைவோம். நல்லது. நன்றி. வணக்கம். ஓம் சாந்தி.